சிற்ப நூல்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கட்டட நூல்கள், கட்டடக்கலைக்கான நூல்கள் வந்து மானசாரம், மயமதம், காசியபம், சில்பரத்னம் அப்படிங்கிற நூல்கள் தான் இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. பட் இந்த சில்ப சாஸ்திரங்கள்லாம் வந்து மோர் தென் 20 சாஸ்திரங்கள் இருந்ததாக வந்து நமக்கு நூல்கள் சொல்லுது. பட் வெரி ஃபியூ ஒன்லி அவைலபிள். அப்புறம் வந்து இந்த ஏடுகள்ல, இந்த கையேடுகள் சொல்லிட்டு இன்னும் வந்து ரிலீஸ் ஆகாம நிறைய வந்து விஸ்வகர்மியம், மனுசாரம் அப்படிங்கிற ஐந்திர மதம், இந்த நூல்லாம் வந்து இன்னும் வந்து ஸ்டில் நம்ம கையில இருக்கு. பட் இட் இஸ் எட் டு ரிலீஸ், ரொம்ப சீக்கிரமே பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கலாம் நாங்க இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து ஆகமங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆகமங்கள்ல வந்து சிற்ப நூல் விஷயங்கள் நிறைய இருக்குமா. இப்ப ஆகமங்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்லிட்டு ஒரு 4 டிவிஷன் இருக்கு. அது உள்ள மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் பட் இது வந்து இந்த விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்குங்கிறது இந்த தெரியறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு தகவலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்லிட்டு ஆகமத்துல வந்து 4 பிரிவு இருக்கு. அதுல வந்து இந்த கிரியைங்கிறதுல தான் வந்து கோவில் கட்டுமானம் குறித்த விஷயங்கள், வாஸ்து குறித்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல பர்டிகுலரா நீங்க வந்து வைணவ ஆகமங்கள் இருக்கு. வைணவ ஆகமங்கள் பாத்தீங்கன்னா அத்ரி, பிருகு, மரிச்சி, காசியபர்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த சிற்ப சாஸ்திரங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து ரொம்ப மரிச்சிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதுல வந்து டவுன் பிளானிங்ல இருந்து எல்லாமே இருக்கு. அந்த மரிச்சி சில்ப சாஸ்திரம், அந்த வாஸ்து சாஸ்திரத்துக்கு இணையாக அந்த அதன்படி கட்டப்பட்ட உத்தரமேரூர் கூட நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு சாம்பிள், அந்த காலத்தில் கட்டப்பட்ட அது ஒரு கிராமம். அது நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தியான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறது உத்தமேரூர் தான். அந்த ஊர் வந்து இந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர் சிட்டி. அதுல வந்து டவுன் பிளானிங் படி அந்த ஊர் உருவாக்கப்பட்டது, கோவில் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து இந்த மரிச்சி சம்ஹிதை அப்படின்னு சொன்னா சைவாகமங்கள். சைவாகமங்கள்ல வந்து நீங்க வந்து காரணாகமம் இருக்கு, கிரணாகமம் இருக்கு. இப்படி ஆகமங்கள் வந்து நிறைய இந்த சிற்ப விஷயங்களையும் கட்டட விஷயங்களையும் சொல்லுது. இப்படி போயிட்டே இருக்கலாம். இப்ப ரீசெண்டா நீ சொல்ல போனா நாங்க வந்து இப்ப கணபதி ஸ்தபதி ஒரு மாமல்லபுரம் கட்டடக்கலை கல்லூரி முன்னாள் முதல்வர் ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு, சிற்ப செந்நூல்னு. அது தமிழ் நூல். அது தமிழ்லயும் நூல்கள் இருக்கு. சோ இவைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு இந்த சிற்ப விஷயங்களை, கட்டட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நூல்லாம் வந்து நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் உலக நூல் தினத்தன்று நூலோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம மறுபடியும் பேசுறோம். சிற்பத்தை நூலை இணைச்சு. ஆமா, நூலறி புலவர்னே பேரு எங்க சிற்ப கட்டட கலைஞர்களுக்கு. நூலறி புலவர்னா வந்து நூல்ங்கிறது நாங்க சொல்றது அந்த கட்டுவதற்கு, கட்டுமானத்துக்கு யூஸ் பண்றக்கூடிய அந்த பிளம்ப் நூல் இருக்குல்ல, அந்த நூல் அறி புலவர் வந்து கட்டட கலைஞர் தமிழ்ல